உயர்கல்வித்துறையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று விடியா திமுக அரசு மார்தட்டிக் கொள்ளும் நிலையில் நியூஸ் ஜே தொலைக்காட்சி நடத்திய கள ஆய்வில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கடந்த 2022-2023 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 7,76,000 மாணவர்கள் எழுதிய நிலையில் அதில் 6,010 மாணவர்கள் கடந்த கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவில்லை. பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மீண்டும் படிப்பை தொடர வைப்பது பள்ளி கல்வித்துறையின் கடமை. ஆனால் விடியா ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அதனை செய்யவில்லை. இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் மொத்தமுள்ள 433 பொறியியல் கல்லூரிகளில் 76 கல்லூரிகளில் 20 விழுக்காட்டுக்கும் குறைவான மாணவர்களே தேர்ச்சி பெறுகிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 4 கல்லூரிகளில் மட்டுமே 90 விழுக்காட்டுக்கு அதிகமான தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் காரணமாக மாணவர்கள் மத்தியில் பொறியியல் படிப்புகள் மீதான ஆர்வம் குறைந்து வருகிறது. நடப்பாண்டில் மொத்தமுள்ள 433 பொறியியல் கல்லூரிகளில் 14 கல்லூரியில் ஒரு இடம் கூட நிரம்பவில்லை. 42 கல்லூரிகளில் 1%, 178 கல்லூரிகளில் 10%த்திற்கும் குறைவாகவும், 263 கல்லூரிகளில் 25%த்திற்கும் குறைவான இடங்களும் நிரம்பியுள்ளது. 4 கல்லூரிகளில் மட்டுமே 100% இடங்கள் நிரம்பியுள்ளன. இதேபோல் கலை அறிவியல் கல்லூரிகளை நிர்வகிக்கும் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை. குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக துணைவேந்தர் இல்லாததால் பட்ட படிப்புகளை முடித்துள்ள சுமார் 60,000 மாணவர்களுக்கு பட்டங்கள் அளிக்கப்படாத நிலையில் அவர்கள் உயர் படிப்புகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இதேபோல் அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை. மேலும் பல பொறியியல் கல்லூரிகளில் ஒரே பேராசிரியர்கள் பணிபுரிவது அண்மையில் வெளிச்சத்துக்கு வந்தது. இவ்வாறு உயர்கல்வித்துறையே தள்ளாடி கொண்டிருக்கும் போது விடியா திமுக அரசு உயர்கல்வித்துறையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று வெட்டி வீராப்பு பேசிக் கொண்டிருக்கிறது.